அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் செல்வி. எனக்கு திருமணமாகி 1 மாதம்தான் ஆகிறது. புகுந்த வீட்டில் நான், கணவர் மற்றும் மாமனார் மட்டுமே உள்ளோம். மாமியார் பல வருடங்களுக்கு முன்பே இறந்து போனார். கணவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். எனது புகுந்த வீட்டில் எந்த தொல்லைகளும் இல்லை. கணவர் என்னை அன்பாக பார்த்தும் கொண்டார். இதைவிட முக்கியம், மாமனாரும் என்மேல் பாசமாக இருந்தார். என்னை சொந்த மகளைப் போலவே கவனித்தும் கொண்டார். ஒரு நாள் காலை வீட்டின் கதவு தட்டப்படவே அங்கே 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நின்றிருந்தார். நானும் என்னவென்று விசாரிக்க, அவர் என்னிடம், சாப்பிட்டு 2 நாட்கள் ஆகிறது, ஏதாவது கருணை காட்டுங்கள் என்றார். நானும் எனது பையில் இருந்து 20 ரூபாய் காசை எடுத்து அவருடைய கையில் கொடுத்துவிட்டு எனது வேலைகளை பார்க்க சென்று விட்டேன். அதை வாங்கி கொண்டவர் வெகு நேரமாக அங்கேயே நின்றிருந்தார். நானும் குழப்பமாக, உங்களுக்கு என்ன வேண்டும்? அதுதான் கேட்டதை கொடுத்து விட்டேனே, ஏன் பணம் பத்தவில்லையா? சொல்லுங்கள் என்றும் கேட்டேன். அதற்கு அவரோ அழுது கொண்டே, இந்த உலகத்தில் எனக்கென்று யாரும் இல்லை. உங்கள் வீட்டில் சிறிதாக இடம் மட்டும் கொடுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் நான் செய்து தந்து விடுகிறேன். சம்பளம் என்று எதுவும் வேண்டாம். 3 வேளை சாப்பாடு மட்டும் கிடைத்தாலே போதும் என்று கூறினார். நானும் அவரிடம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேலையாட்களை வைத்து வேலை செய்யும் அளவிற்கு இந்த வீட்டில் வேலை ஒன்றுமில்லை. நான் மட்டுமே போதுமானது. நீங்கள் வேறு எங்காவது சென்று வேலையை தேடிக்கொள்ளுங்கள் என்று கதவை சாத்துவதற்கு முற்பட்டேன். அந்த நேரத்தில் சரியாக மாமனாரும் வந்துவிட அவரும் என்னவென்று விசாரித்தார். அவரிடமும் அந்த பெண் என்னிடம் கூறியதைப் போலவே கூற, மாமனார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அவர் என்னிடம், மருமகளை, இவளை வேலைக்கு சேர்த்துக்கொள், உனக்கும் உதவியாக இருக்கும். பார்ப்பதற்கும் பாவமாக தெரிகிறாள். எப்படியும் நமது வீட்டில் இன்னொரு அறையும் காலியாகத்தான் உள்ளது. அதை அவளுக்கு கொடுத்து விடலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு எனது பதிலை எதிர்பார்க்காமலேயே அங்கிருந்து சென்று விட்டார். அவர் கூறியது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. காரணம், யாரென்றே தெரியாத ஒரு பெண்மணியை வேலைக்கு சேர்த்து கொள்ள சொல்கிறார் என்று. ஆனாலும் என்ன செய்வது, மாமனாரே சொல்லிவிட்டார். அவரிடம் எதிர்த்து பேச எனக்கு விருப்பமில்லை. அதே போல எனது வீட்டிலும் அப்படி என்னை வீட்டிலும் வளர்க்கவில்லை. நானும் ஒன்றும் கூறாமல் மாமனாரின் பேச்சுக்கு அடிபணிந்து அந்த பெண்மணியை வேலைக்கு சேர்த்தும் கொண்டேன். அவளுடைய பெயர் ராதா என்று அறிமுகம் செய்தும் கொண்டாள். அவளும் வீட்டு வேலைகள் அனைத்தையுமே நன்றாக செய்து வந்தாள். குறையென்று எதுவும் சொல்ல முடியாது. அவரது வேலைகள் அனைத்துமே சுத்தமாகவும் இருந்தது. எப்பொழுதும் அமைதியாகவே காணப்பட்டாள். எந்த வேலை சொன்னாலும் மறுக்காமல் செய்தும் விடுவாள். கொடுப்பதை வாங்கியும் கொள்வாள். நானும் சில முறை அவளின் குடும்பத்தை பற்றி விசாரிக்க முற்பட்டேன். ஆனால் அவளிடமிருந்து ஒரு வார்த்தை மட்டுமே வரும், நான் ஒரு அனாதை, அவ்வளவுதான். அதற்கு மேல் எதுவும் என்னிடம் கூறியது இல்லை. நானும் அதற்கு மேல் அவரிடம் எதுவும் கேட்கவும் இல்லை. அந்த பெண்மணி வந்த பிறகு மாமனாரின் நடவடிக்கைகளும் சற்று மாறத் தொடங்கியது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த பெண்மணியிடமே சொல்லியும் வந்தார். அவளும் மறுக்காமல் செய்தும் விடுவாள். போதாது என்று இரவு நேரங்களிலும் அந்த பெண்மணியை அழைத்து கால்வலி இருப்பதாக கூறி தைலத்தை தேய்த்து விடும்படியும் கூறுவார். அவளும் அதை செய்தும் வந்தாள். அப்போதெல்லாம் மாமனாரின் அறை உள்புறமாக தாளிடப்பட்டும் இருக்கும். உள்ளிருந்து மெல்லிய பேச்சுக்குரல் மட்டுமே கேட்கும். எனக்கு மட்டும் ஏனோ தெரியவில்லை, அது சினுங்கும் சத்தமாகவே கேட்டது. என்ன நடக்கிறது என புரியாமல் சில நாட்கள் வரை அதை பற்றி யோசித்து கொண்டும் இருந்தேன். ஒரு நாள் இரவு அறையில் அமர்ந்து கணவர் அலுவலக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். நானும் அவரின் அருகில் அமர்ந்து யோசித்து கொண்டே இருந்தேன். நான் அமைதியாக இருப்பதை பார்த்து என்ன ஆனது என விசாரிக்க ஆரம்பித்தார். நானும் அவரிடம் நமது வீட்டில் இருக்கும் பெண்ணை பற்றி யோசித்ததால் தான் சற்று வித்தியாசமாக உள்ளது. பார்ப்பதற்கு அழகாகவும் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாகவும் தெரிகிறார். ஆனால் அவர் சொல்வது போல அவருக்கென்று இந்த உலகத்தில் ஒரு சொந்தக்காரர் கூட இல்லையா? இதுதான் எனக்கு சற்று வித்தியாசமாக உள்ளது. அவளும் எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கிறாள். நான் வேலை சொன்னால் மட்டுமே செய்கிறாள். அவளாக எதுவும் என்னிடம் பேசுவது கிடையாது. அது மட்டுமல்ல, மாமாவும் அவளிடம் சற்று உரிமையோடு பழகுவதைப் போல எனக்கு தோன்றுகிறது என்று கூறி அதோடு நிறுத்தி கொண்டேன். எங்கே அவரின் அப்பாவை பற்றி அதற்கு மேல் கூறினால் கணவர் ஏதாவது நினைப்பாரோ என நினைத்தேன். அந்த பெண்ணை நமது வீட்டில் சேர்த்து நாம் தவறு செய்கிறோமோ என தோன்றுகிறது என்றும் கூறினேன். என் மனதில் உள்ள சிலவற்றை கணவரிடம் கூறினேன். அதற்கு கணவரும் என்னிடம், செல்வி, நீ எப்பொழுதும் அவளை பற்றி யோசித்து கொண்டே இருப்பதால் இதை போல எண்ணங்கள் உனக்கு தோன்றுகிறது. அவளுக்கு
ஏதேனும் நமது வீட்டில் கஷ்டமாக இருந்திருந்தால் இந்நேரம் சென்று இருப்பாள். நம்மிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் அனாதை என்பதால் தான் நமது வீட்டிலும் உள்ளார். அவர் இல்லாத போது எனது அப்பாவின் அனைத்து வேலைகளையுமே நீதானே செய்ய வேண்டியிருந்தது. வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு அப்பாவிற்கும் சேவை செய்வது எனக்கு கஷ்டமாக உள்ளது என்று நீதான் என்னிடமே பலமுறை கூறியும் இருக்கிறாய். அப்படி இருக்கையில் அவர் வந்த பிறகு உனக்கு வேலையும் குறைந்துள்ளது. எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காதே என்று கூறி தனது அலுவலக வேலையில் மூழ்கிவிட்டார். அதற்கு மேல் நானும் அவரிடம் ஏதும் பேசவில்லை. அமைதியாக யோசிக்கவும் ஆரம்பித்தேன். என்னால் அவரின் அப்பாவை பற்றி கணவனிடம் கூற முடியவில்லை. எங்கே எனக்கு இருக்கும் சந்தேகங்களை முழுமையாக சொல்ல முடியவும் இல்லை. எனக்கும் மாமாவின் மேல் சந்தேகம் மட்டுமே இருந்தது. ஏனென்றால் எங்கே அந்த பெண்மணியை அவரின் சூழ்நிலையை பயன்படுத்தி தவறாக நடந்து கொள்கிறாரோ என்று. முழுமையாக எதையும் தெரியாமல் அவரை பற்றி குறை கூற நானும் விரும்பவில்லை. ஒரு நாள் எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் கிடைத்தது. நானும் பதறி போய் கணவனிடம் தெரிவிக்க அவரும் எனது வீட்டிற்கு செல்ல அனுமதி அளித்தார். நானும் சிறிது நேரம் யோசித்து வேலைக்கார பெண்மணியிடம், நீயும் என்னுடன் வா, இருவரும் 2 நாள் கழித்து வந்துவிடலாம் என்றேன். நான் அப்படி கூறியதுமே அவளின் முகத்தில் சந்தோஷம் தென்பட்டது. அவளும் சரி வருகிறேன் என சம்மதித்தாள். பிறகு இருவருமே தயாராகி கொண்டிருக்கும் பொழுதே மாமனார் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்க, நானும் எனது பிறந்த வீட்டிற்கு செல்கிறேன் என பதிலளித்தேன். உடன் வேலைக்கார பெண்மணியும் அழைத்து செல்வதாகவும் கூறினேன். அதற்கு மாமனாரோ, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், இருவரும் சென்று விட்டால் வீட்டில் வேலைகளை யார் கவனிப்பது, நீ மட்டும் சென்றுவிட்டு வா, அவளை இங்கே விட்டு செல் என்றார். இதை கேட்டு கொண்டிருந்த கணவரும், ஆமாம் நீ மட்டும் சென்று விட்டு வா என்று கூற என்னால் இருவரின் பேச்சையும் மீற முடியவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் நானும் அந்த பெண்மணியிடம் இன்னொரு நாள் அழைத்துச் செல்கிறேன் என்று கூறிவிட்டு எனது வீட்டிற்கு சென்று விட்டேன். 2 நாட்களில் வீட்டுக்கு திரும்பி வர அங்கே எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வேலைக்கார பெண்மணி காய்ச்சலால் அவதைப்பட்டு கொண்டிருந்தாள். மாமா அப்பொழுது வீட்டிலும் இல்லை. எனது கணவர்தான் அந்த பெண்மணியின் அருகில் உட்கார்ந்து அவளின் தலையில் தைலம் தேய்த்து கொண்டிருந்தார். எனக்கு அதை பார்த்து என்ன சொல்வது என்றே புரியாமல் கோபமாக கணவரிடம், இங்கு என்ன நடக்கிறது, எதற்காக அவளின் அருகில் உட்கார்ந்து உள்ளீர்கள் என கேள்விகளை கேட்டு கொண்டிருந்தேன். கணவரும் பதட்டமாகி தலை கவிழ்ந்தபடியே, ஒன்றுமில்லை, அவளுக்கு காய்ச்சல் அதிகமாக உள்ளது, அதனால்தான் மருந்து கொடுத்து கொண்டிருந்தேன் என கூறிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தார். எனக்கு அந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. ஒருபுறம் மாமனார் அவரிடம் உரிமையாக நடந்து கொள்கிறார், இப்பொழுது கணவரும் இப்படி செய்கிறாரே என ஆத்திரமாக வந்தது. நானும் அந்த பெண்மணியிடம் என்ன ஆனது என்று விசாரிக்க அவளும் 2 நாட்களாக காய்ச்சல் என்று மட்டுமே பதிலளித்தாள். எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. வேலைக்கார பெண்மணி மற்றும் மாமா, என் கணவர் மூவருமே சேர்ந்து ஏதோ ஒன்று செய்கின்றனர் மற்றும் புரிந்தது. அதை நினைத்து பார்க்கையில் எனக்கே கேவலமாக தான் இருந்தது. அப்படி ஒன்றும் தவறாக இருக்கக்கூடாது என நினைத்தும் கொண்டேன். ஆனால் அதோடு நான் விடுவதற்கும் விருப்பமில்லை. அதில் எவ்வளவு உண்மை உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளவும் ஆசைப்பட்டேன். நாட்கள் செல்ல செல்ல மாமாவின் நடவடிக்கைகளிலும் வெகுவாக மாற்றம் தென்பட்டது. அவர் வேலைக்கார பெண்மணியை வேறு மாதிரியாக பார்க்கவும் தொடங்கினார். என்னாலும் அவர் எப்படி பார்க்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அது அப்பா மகளை பார்ப்பது போல் அல்ல என்பதை மட்டும் எனக்கு தெரிந்து கொண்டேன். எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. மகள் வயது பெண்ணிடம் இப்படி நடந்து கொள்கிறாரே என்று. அவர் வேலைக்கார பெண்மணியிடம் மட்டுமே அவ்வாறு நடந்து கொண்டார். என்னிடம் வித்தியாசமாக எதுவும் நடந்து கொள்ளவில்லை. அதை நினைத்து ஆறுதலாக இருந்தாலும் வேலைக்கார பெண்மணிக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவும் ஆசைப்பட்டேன். நானும் அதை தெரிந்து கொள்ள வாய்ப்பிற்காக காத்திருந்தேன். ஒரு நாள் அதுவும் கிடைத்தது. இரவு உணவுக்கு சமைத்து கொண்டிருக்கும் பொழுது வேலைக்கார பெண்மணியின் கையில் சிறிதாக கொதிக்கும் குழம்பு சிந்தி விட்டது. நானும் அவளுக்கு மருந்தை வைத்து, நீ போய் அறையில் ஓய்வெடு, மாமாவிற்கு எதுவும் தேவைப்பட்டால் உன்னை கூப்பிடுகிறேன் என அனுப்பி வைத்தேன். அவளும் ஒன்றும் பேசாமல் அறைக்கு சென்று ஓய்வெடுக்க தொடங்கினாள். இது என் கணவருக்கும் மாமனாருக்கும் தெரியாது. சிறிது நேரம் கழித்து சமையல் அறைக்கு வந்த மாமனார், எனக்கு காலில் தைலம் தேய்த்து விட வேண்டும், அந்த பெண்மணியை எனது அறைக்கு அனுப்பி வைத்து விடு என்று கூறிவிட்டு சென்றார். நானும் ஒன்றும் கூறவில்லை. சரி என்பது போல தலையாட்டினேன். அவர் சென்ற பிறகுதான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், என்ன செய்யலாம் என்று. சிறிது நேரத்திலேயே நான் மின்சாரம் வரும் பெட்டிக்கு சென்று அனைத்து பட்டன்களையும் நிறுத்தி வைத்தேன். இதனால் வீடு முழுவதும் இருட்டானது. நானும் அமைதியாக மாமனாரின் அறைக்கு சென்றேன்.
இருட்டு என்பதால் நான் தான் வந்திருக்கிறேன் என தெரியவில்லை. நானும் சிறிது நேரம் அமைதியாக நின்று இருந்தேன். மாமனார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. எனது கையை பிடித்து அருகில் அமர வைத்தார். எனக்கு பதட்டமும் அதிர்ச்சியும் உண்டானது. இருந்தாலும் பொறுத்து கொண்டு உண்மையை அறிவதற்காக அவரின் அருகில் அமர்ந்தேன். பின்பு அவர் பேச ஆரம்பித்தார். வேலைக்காரியின் பெயரை சொல்லி, உன்னோடு இருப்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன்னால் தான் எனது இளமையே திரும்பியதைப் போல நான் உணர்கிறேன். இன்னும் சில நாட்கள் தான், அதுவரை பொறுமையாக இரு. பின்பு நாம் ஆசைப்படி வாழலாம் என்றார். எனக்கும் குழப்பமாக இருந்தது. என்ன ஆசைப்பட்டார், எதற்காக அப்படி சொல்கிறார் என்று. பின்பு அவர் கைகளை என் தோள் மீது வைக்க நான் அருவருப்பாக உணர்ந்தேன். அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் அவரின் கைகளை தட்டிவிட்டேன். அவரும் பதட்டமாகி என்ன ஆனது என்று கேட்க நான் வேகமாக அறையை விட்டு ஓடி வந்தேன். பிறகு நான் அணைத்து வைத்திருந்த மின்சாரத்தை எரிய விட்டேன். அனைத்து விளக்குகளும் எரிந்து இருளை விரட்டியது. என் பின்னால் ஓடி வந்த மாமனார் என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்து நின்றார். நான் அவரிடம் கோபமாக, மாமா, நான் உங்களிடமிருந்து இதை போல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கவில்லை. உங்களின் மகள் வயதுள்ள ஒரு பெண்ணிடம் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறீர்களே, உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நீங்கள் இவ்வளவு மோசமானவராக இருப்பீர்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று கத்தி கொண்டிருந்தேன். மாமனாரும் ஒன்றும் பேச முடியாமல் தலை கவிழ்ந்தபடி நின்று கொண்டிருந்தார். எனது சத்தம் கேட்டு அறையில் இருந்து கணவரும் வெளியே வந்தார். அவரிடம் என்ன ஆனது, நடுராத்திரி எதற்காக கத்தி கொண்டிருக்கிறாய் என கேள்விகளை கேட்டார். நானும் கணவரிடம், உங்கள் அப்பாவின் மனதில் மிருகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வீட்டில் எனக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த சமயம் கிடைக்கும் பொழுது என்னையே ஏதாவது செய்துவிடுவார் என்று பயமாக உள்ளது. மகளை போன்று வேலைக்காரியிடம் அவர் தவறாக நடந்து கொண்டுள்ளார். அவரிடமே அப்படி என்றால் என்னிடமும் அவர் அப்படி நடந்து கொள்வதற்கு வெகு காலம் ஆகாது. இந்த வயதிலும் அவருக்கு பெண் துணை தேவைப்படுகிறது என கோபமாக கூற, இதை கேட்டுக்கொண்டிருந்த கணவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அருகே வந்து வேகமாக என் கன்னத்தில் அறைந்தார். அவரின் அடியை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மறுமுறை அறைவதற்கு கை ஓங்க, பிறகு அமைதியாக கையை விலக்கி கொண்டார். நானும் அழுது கொண்டே கணவரிடம், இது என்ன நியாயம்? தவறு செய்தவரை விட்டுவிட்டு தட்டி கேட்ட என்னை அளிக்கிறீர்களே. எனக்கு புரிந்துவிட்டது. நீங்களும் அவரின் பிள்ளைதான். நீங்கள் இருவரும் ஆக சேர்ந்துதான் வேலைக்காரியை ஏதோ செய்கிறீர்கள் என கூறி முடிப்பதற்குள் மறுமுறை கோபத்தால் அடிக்க முயன்றார். பின்பு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக அமர்ந்து விட்டார். பிறகு கணவரிடம், நீ உண்மை தெரியாமல் பேசுகிறாய். உனக்கு உண்மை சொல்லும் நேரம் வந்துவிட்டது. நான் சொல்வதை கேள். வேலைக்காரியாக வந்திருப்பவர் வேறு யாரும் அல்ல. சில நாட்களுக்கு முன்பு எனது அப்பா திருமணம் செய்து கொண்ட பெண்தான். அந்த வேலைக்காரியும் வேறு யாரும் அல்ல, எனது அப்பாவின் மாமன் மகள்தான். எனது திருமணத்திற்காக பத்திரிகை கொடுக்க கிராமத்திற்கு சென்ற இடத்தில்தான் அந்த சம்பவம் நடந்துவிட்டது. வேலைக்காரியாக இருக்கும் ராதா அம்மாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் இறந்து விட்டார். அவருக்கு அப்பா மட்டுமே. அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளாமல் வெகு நாட்களாக அப்பாவுடன் அவருக்கு துணையாக இருந்து விட்டார். சரியாக அப்பா கிராமத்திற்கு சென்ற சமயம் அவரின் அப்பாவும் மரணம் அடைந்து விட்டார். இறக்கும் தருவாயில் என் அப்பாவிடம், நான் இறந்த பிறகு நீதான் ராதாவை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என கூறிவிட்டு தான் இறந்து போனார். அப்பாவும் அவருக்கு ஆக வேண்டிய இறுதி சடங்குகளை எல்லாம் முடித்து ராதா அம்மாவை கிராமத்திலேயே விட்டுவிட்டு வர நினைத்தார். ஆனால் அங்கு அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையும் புரிந்து கொண்டார். எங்களின் உறவினர்கள் என்று அங்கு யாரும் இல்லை. நாமும் சென்றால் அவளுக்கு மற்றவர்களால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ எனவும் பயந்தார். அவருடன் நகரத்திற்கு அழைத்து வரவும் முடியாது. ஏனென்றால் எனக்கு திருமணம் நடைபெறுவதால் அந்த சமயத்தில் ஒரு பெண்ணுடன் எனது அப்பா வந்தால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் எனவும் யோசித்தார். இதற்கிடையில் ஊரில் உள்ள சில பெரியவர்கள் அப்பாவிடம், நீயே ராதாவை திருமணம் செய்து கொள் என வற்புறுத்தினர். அப்பாவிற்கு அதில் விருப்பமும் இல்லை. இவ்வளவு வயதில் குறைந்த பெண்ணை எப்படி மனைவியாக்கி கொள்வது என்று. ஆனால் ஊரில் உள்ள பெரியவர்கள்தான் அப்பாவிடமும் ராதாவிடமும் பேசி சம்மதிக்க வைத்தனர். 2-3 நாட்களிலேயே இருவருக்கும் திருமணத்தையும் நடத்தி வைத்தனர். அதன் பிறகு அப்பாதான் சில நாட்கள் வரை கிராமத்தில் இரு, திருமணம் முடிந்ததும் தகவல் சொல்கிறேன், எனது வீட்டிற்கு வந்துவிடு என கூறிவிட்டு வந்தார். வந்த பிறகு அங்கு நடந்த அனைத்து உண்மைகளையும் என்னிடம் கூறினார். நானும் புரிந்து கொண்டேன், ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள் என்று. எனக்கும் இது தவறாக தெரியவில்லை. பிறகுதான் நமது திருமணமும் நடந்து முடிந்தது. அப்பொழுதும் கூட அப்பா என்னிடம், சமயம் பார்த்து உண்மையை சொல்லிவிடு, அல்லது மருமகள் ஏதாவது நினைத்து கொள்வாள் என பல முறை கூறினார். நான் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன்.
நான் தான் அப்பாவிடம் ராதா அம்மாவை முதலில் வீட்டு வேலை செய்பவராக வர வையுங்கள், பிறகு படிப்படியாக அனைத்து உண்மைகளையும் கூறிக்கொள்ளலாம் என்று நினைத்து அவரை வரச் செய்தேன். சமயம் பார்த்து உன்னிடம் கூறுவதற்கும் காத்திருந்தேன். ஆனால் நீதான் அவசரப்பட்டு என் மேலும் அப்பாவின் மேலும் வீணாக பழி சுமத்தி விட்டாய் என அமைதியாக கூறினார். அவர் கூற கூற எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. எனக்கும் நாம் அவசரப்பட்டு விட்டோமோ என்றும் தோன்றியது. அவர்கள் திருமணம் செய்து கொண்டதில் எந்த தவறும் இல்லை. சொல்லப்போனால் ஒரு பெண்ணின் மரியாதையை காப்பாற்றுவதற்காக மாமனார் செய்தது சரிதான். அவர்களின் ஒரே தவறு என்னிடம் சொல்லாமல் இருந்ததுதான். அதனால்தான் தேவையில்லாத விஷயங்களை பற்றி நினைக்க வேண்டியதாயிற்று. மாமனாரை பார்க்கவே எனக்கு வெட்கமாகி போனது. ஏனென்றால் அந்த அளவிற்கு அவரின் மனதை நான் காயப்படுத்தி விட்டேன். பிறகு நானும் கணவனிடம், நீங்கள் என்னிடம் முன்பே சொல்லி இருக்கலாமே, நான் தவறு எதுவும் நினைத்திருக்க மாட்டேனே, நீங்கள் மறைத்ததால்தான் நான் அவசரப்பட்டு உங்களையும் மாமாவையும் தவறாக நினைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன். கணவரும் என்னை புரிந்து கொண்டார். அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடம் அல்ல, எனது அப்பாவிடம்தான் என்றார். எனக்கு நானும் மாமாவிடம் மன்னிப்பு கேட்க தயங்கவில்லை. நானும் மாமாவிடம் என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை பற்றி தெரியாமல் நான் தான் தவறு செய்து விட்டேன் என்றேன். அவரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உனது நிலையில் யாராக இருந்தாலும் அப்படிதான் நடந்து கொள்வார்கள், இதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என்றும் கூறினார். கணவரும் என்னிடம் இனிமேலாவது உண்மையை முழுசாக தெரிந்து கொள்ளாமல் அவசரப்படாதே என அறிவுரையும் கூறினார். பின்பு அவரவர் அறைக்கு உறங்கச் சென்று விட்டனர். நானும் தவறு செய்துவிட்டோமே என்று வெகு நேரமாக அங்கே அமர்ந்திருந்தேன். பிறகு ராதா அம்மாவின் அறைக்கு செல்ல அவர் அங்கே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். நான் அருகில் அமர்ந்து அவரின் கையை பிடிக்க அவர் தூக்கத்திலிருந்து எழுந்து ஏதாவது வேலையா என கேள்வி கேட்க எனக்கு ஒரு மாதிரியாக, நானும் ஒன்றும் கூறாமல் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூற அவர் புரியாமல் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அங்கு நடந்த அனைத்து உண்மைகளையும் கூற அவரும் புரிந்து கொண்டார். எனக்கு அனைத்து உண்மையும் தெரிந்துவிட்டது என்று. பிறகு அவரிடமும் நான் மன்னிப்பு கேட்க அவரும் அதெல்லாம் ஒன்றுமில்லை, யாராக இருந்தாலும் அப்படிதான் நினைக்க தோன்றும், நான் இங்கு சந்தோஷமாகவே உள்ளேன், உனது மாமனார் என்னை நல்லபடியாக பார்த்து கொள்கிறார், சொல்லப்போனால் எனது கிராமத்தில் இருந்ததை விட இங்கு தான் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளேன். எனக்கு தெரியும், என்னை விட அவர் அதிக வயது வித்தியாசம் உள்ளவர்தான். ஆனால் 2 மனங்கள் ஒத்துப்போகும்போது அது பெரிதாக தெரியாது என்றும் கூறினார். பிறகு நானும் அவரிடம் எதற்காக சில சமயம் அமைதியாகவும் சோகமாகவும் இருந்தீர்கள் என கேட்க அதற்கு அவர், சில சமயம் எனது அப்பாவின் ஞாபகம் வந்துவிடும், அப்பொழுது எல்லாம் என்னையும் அறியாமல் சோகமாகி விடுவேன் என்றும் கூறினார். அவரின் நிலைமை எனக்கு புரிந்தது. அதன் பிறகு அவரை அத்தை என்றுதான் அழைக்கவும் ஆரம்பித்தேன். ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார். எப்பொழுதும் போல பெயரைச் சொல்லியே அழைக்குமாறும் வற்புறுத்தினார். ஆனால் எனக்கு தான் மனம் வரவில்லை. பிறகு இந்த விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக தெருவில் உள்ளவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. இந்த வயதிலும் திருமணம் செய்து கொண்டாரே என கேலி பேசினர். ஆனால் நாங்கள் எதையுமே கண்டுகொள்ளவே இல்லை. அவர்களின் பேச்சை கேட்டால் எங்களால் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை வீட்டிலுள்ள அனைவருமே புரிந்து வைத்திருந்தோம். இன்று நானும் எனது கணவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம். இந்த